நடந்தது இல்ல எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமி? செயல்பாடு ஒண்ணுமே இல்லைங்க. இது காட்டு மிராண்டித்தனமான கூச்சல். அதுக்கே இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. பாட்டு கத்துறாரு, என்ன பேசுறாரு, அழுத்தம் கொடுக்கலன்றாரு. எந்த பிரச்சனை, என்ன அழுத்தம் கொடுக்கறது இருக்கீங்க? எல்லா அழுத்தத்தையும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்கள திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களோ யாரோ கேட்டிருக்கணும் எங்க அசம்பிளியில். இவர் அழுத்தம் கொடுக்கறதுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு? நாடாளுமன்றத்தில் எங்கிருந்து அழுத்தம் கொடுக்கறது? ஜீரோவில் இருக்கு. நீ நாடாளுமன்றத்தில் ஜீரோவில் எம்பி இல்லாமல் உட்காந்துட்டு அசிங்கம் இல்லை. அதில் அழுத்தம் கொடுக்குன்னு சொல்லி இன்னொருத்தங்களை போய் வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுங்கிறது ஒரு அது ஏதோ காட்டுக்கத்தல் கத்தி. நான் என்ன கேட்குறேன், மாண்பு முதல்வர் அவர்களையும் சபாநாயகர் எல்லாத்தையும், என்ன முடிவில் இருக்கீங்க? பழனிசாமி இல்லாமல் நான் அசம்பிளி நடக்காதா? பழனிசாமி வச்சு நடத்தினாதான் அது சட்டமன்றமாக இருக்குமா? எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு. அது பழனிசாமி வச்சு கேம் ஆடிட்டு இருக்கான். அதாவது ஒரு முட்டாள் கிடைச்சிட்டான்னு அவன் கத்துட்டும் கெலடா பண்ணிட்டு எது வேணாலும் பண்ணிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வரைமுறை இல்லாத முறையில் கத்தி அழுத்தம் கொடுக்கலன்னா என்னத்தை அழுத்தம் கொடுக்குறது? பஞ்சாப் விவசாயிகள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி டெல்லி பார்டரில் உட்காந்து எத்தனை பேர் செத்தாங்க. அப்போல்லாம் என்ன இவர் அழுத்தம் கொடுத்து கிழிச்சார் முதலமைச்சராக இருக்கப்போ? என்னைக்காவது குரல் கொடுத்தது உண்டா? திரு ஐயா கண்ணன் நான் தான் இங்கே தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு வந்தேன். அவரை பழனியில் இருந்தார். ஒரு கிலடாகி போச்சு, இங்கே கூப்பிட்டு வந்தேன் நான். அன்னைக்கு விவசாயிகள் மாநாடு நடந்தப்போ அவர் கேளுங்க சொல்லுவார். அவர் நான் தான் கூட்டு போய் உள்ளே போய் மினிஸ்டர் தம்பிதுரையை வச்சு கூட்டு போய் மினிஸ்டரை பார்க்க வச்சோம் உள்ளார. ஏதோ காய்ச்சி மூச்சுன்னு கத்தி நீங்கள் அழுத்தம் கொடுக்கல. நீங்கள் என்ன, நீங்கள் 4.5 வருஷத்தில் நீங்கள் என்ன இவர் என்ன அழுத்தம் கொடுத்து என்னென்னலாம் கிழிச்சிருக்காரு மத்திய அரசு கிட்ட சொல்ல முடியுமா அவரால்? இப்ப இந்த தாவேக்காவுக்கு பாஜகன்னு சொன்ன விஜய், அவர் கூட்டணியில் இருக்கிற அதிமுக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ண விஜய்க்கு சப்போர்ட் பண்ண பரவாயில்லைங்க. இப்போ ஆளை வச்சு விஜய் கொடியை பிடிச்சிட்டு அங்கே பறக்குது போற அங்கே பறக்குது போற. தலைவர் விவசாய படத்தில் டிராக்டரில் உட்காந்து இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் சின்ன கொடினார், பஞ்சம் இல்லையனும் அண்ண கொடினார். அது மாதிரி தலைவர் இந்த கொடியை காமிச்சு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருக்கின்ற கொடியை காமிச்சு, அந்த வள்ளல் தந்த கொடி போய் நீ யார் கொடியோ அவர் கட்சி கொடிய அவன் கட்சிக்காரனே பிடிக்க வச்சு எவ்வளோ கேவலமான செயல். ஆகவே அது சரியான முடிவில்லை. எங்கேயாவது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேனே, விஜய் கால் கிடைக்குமான்னு அலைகிறாங்க. அவர் விஜய் கான்டாக்ட் யார்கிட்டையும் இல்லை. இப்போ கூட எனக்கு செய்திப்படி எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, வருது. அதனால உங்களுக்கு தஞ்சாவூரில் சொல்லிடுறேன். கிரிமினல் கேஸு, ஜெயிலுக்கு போனவங்க, வழக்குகள் நிலுவையிலிருந்து ரொம்ப மோசமான வழக்குகள் இருக்கவங்களோடலாம் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லையா? அவங்க நடத்துகிற கட்சி அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ தயாராக இல்லை. இவங்களே சொல்லிக்க வேண்டியதுதான், விஜய் யாருக்கும் கிடைக்கவும் இல்லை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. நான் கரூர் போயிருக்கணும்னு தான் அவரை பற்றி விரும்பி சொன்னேன். அவர் கரூர் போகலை, பணத்தை கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கார். கரூர் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆகவே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது போயிடுச்சு இந்த மேட்ரு. ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிலுக்கு போன ஆளுங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். தெரியாமல் பல பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்கள் ஊரில் அடிக்கடி தினம் காலையில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறவர் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டு வேறு யார் வந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம், பிஜேபியில் கண்டினியூ பண்ணுறோன்னா இது என்ன கொள்கை? இது நீங்களே புரிஞ்சுக்க, உங்களுக்கு தெரியும். அது என்ன, பிஜேபியோட கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் பழனிசாமி மாத்திரம் எடுத்தா போதும். நடுவில் ஏன் போனீங்க? தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்யறேன்னு ஏன் சொன்னீங்க? கரூருக்கு உடனே போனாரு. ஆனா இங்க ஒரு சார் அததான் நான் எடுத்தேன். அததான் நான் எடுத்தேன். அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் கஜா புயல் அப்போ 3 ட்ரக்கு என்னுடைய தலைமையில 3 ட்ரக்கை இங்க அனுப்பிச்சோம். அப்ப இருந்த மாவட்ட கழக செயலாளர் மற்றவங்களுக்கு சொன்னா, கலெக்டர் அதை மென்ஷன் பண்ணாரு, இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ வந்தாரா பழனிசாமி முதலமைச்சராக இருந்த இந்த பக்கம் வந்திருப்பாரா? இந்த தஞ்சை மண்டலம்னு சொல்றாரு, விவசாயிகள் கால் எடுத்து வச்சு பார்த்துருப்பாரா? முதலமைச்சர் சொல்றாரு. திருவாரூர் சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்டாக்காரன் சொல்றாரு. ஆனா இப்போ ஒரு
மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா வந்து இன்னும் வந்து அவர் பார்க்கல. அதை பத்தி இன்னும் பேச மாட்டாம இருக்காரு யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் இப்பதானே உங்க ஊருக்கு வந்து போனாரு. நான் சப்போர்ட்டா பேசல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்து போனாரு. இப்ப விவசாய நிலங்கள்லாம் பாதிச்சிருக்கு. நெல்லாம் முளைச்சி மழையால பாதிப்பு. அதை வந்து அவங்க செய்யணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் டெஃபினெட்லி மஸ்ட் இன்வால்வ். அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணுன்றது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் உங்கள்கிட்ட பெரிய விஷயத்த சொன்னேன். இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அரசியல் அம்மா காலத்திலிருந்து தலைவர் காலத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறாங்க முதல்வரும் சபாநாயகரும் சட்டமன்றம்னு நினைச்சா இந்த ஜோக்கரை வச்சு இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் அது சட்டமன்றமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. எந்த ஜோக்கரு? பழனிசாமியை வச்சு இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் இது சட்டமன்றமாக இருக்கும். இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவர் கத்த விட்டுட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணல பிரச்சனை எதுவுமே பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவர் என்ன பேசுறாருன்றது புரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் என்ன. அதனால உங்களுக்கு வந்து அது என்ன பிரச்சனைன்னு அவர் தான் தெளிவுபடுத்தணும். 4.5 வருஷமா ஒரு ஸ்கீம் இல்லைங்க. அம்மா இவர் வாடு உதயகுமார் வந்து இவர் நீங்க சொன்ன அந்த தஞ்சாவூர் அடிக்கடி பேட்டி கொடுக்குறவர் வந்து எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் ரொம்ப யோகியமானவர். அவர் வந்து பாலிவுட், அதாவது அவருக்கெல்லாம் வந்து இவரை என்னவோ சொல்லிட்டு போகட்டும். தினகரன் அந்த விஷயத்துக்கு வரல. அது கரெக்டா இல்லையா, எக்ஸ்பயர் ஆன மருந்தா இல்லையான்றதுக்கும் வரல. நான் என்ன கேட்குறேன், உதயகுமார்னா என்ன யோகியது இருக்கு? ஆர்எஸ்எஸ் இது இப்போ இந்து முன்னணி கூட்டத்தில் மேலே ஏறி கலந்துக்கிறதும் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறதும் துண்டை எடுத்து போடுறாரு சார். பிஜேபி துண்டை எடுத்து யாருக்கு? நயினார் நாகேந்திரனுக்கு போட்டு அந்த பாரதிய ஜனதா துண்டை கொண்டு போய் போட்டு அழகு பார்க்குறீங்கன்னா நீங்களாம் அம்மாட்டிருந்து வளர்ந்து வந்தவங்களா சொல்லுங்க பார்ப்போம். இன்னொருத்தங்களை பேசுறதுக்கு பின்னாடி முதுகு திரும்பி பார்க்கணும் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆகவே உதயகுமார்ன்ற ஆள்லாம் வந்து மாறி பேசுறதுல தான் கண்ணு கருத்துமா இருக்காரு. எங்க போச்சுங்க, சவுத்தே தோத்து போச்சு. இப்போ எலெக்ஷன் வந்து என்ன போகுது? உதயகுமார் அவருடைய தொகுதியில் நின்று ஜெயிச்சுருவாராமா? இந்த கூட்டணி இல்லாமல் இங்கே உள்கட்சி பிரச்சனை, வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் இந்த கட்சி இனிமேல் ஜெயிக்க போகிறது இல்லை. வேற வேதனையோடு சொல்கிறேன் நான். ஆகவே எல்லோரையும் சேர்த்து போகணுன்ற மனப்பக்குவம் இல்லாத பழனிசாமியும் உதயகுமாரும் மற்றவர்களும் எதையுமே இங்கே வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஆகவே பெரிய படுதோல்வி தான் ஏற்படும். அதில் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. உதயகுமார் முதல்ல அவரை திருத்திக்கிறத பார்க்கட்டும். பழனிசாமிக்கு ஜால்ரா அடித்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பழனிசாமியை தூக்கி நிறுத்தி இன்னொரு உண்மையும் சொல்கிறேன் நான். இப்போ தஞ்சாவூரில் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு பழனிசாமி கூட இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள், நான் பேரை சொல்ல விரும்பல, நல்லா இருக்காது, என்னோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஒரு தடவை சொல்லிட்டாரு, தோத்தாலும் கொள்கை தான் முக்கியம்னு. எந்த கொள்கையும் கோட்பாடும் ஒரு வெங்காயமும் தெரியாது இவருக்கு. காட்டு மிராண்டிக்கு என்ன தெரியும்? கொள்கை அதிமுக கொள்கை பற்றி இவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இவர் அதை பேஸ் பண்ணி கட்சி தோத்துரும், ஆனால் கொள்கை மாத்திரம் தோக்க விட மாட்டோன்ட்டாரு. இப்போ கூட இருக்க தலைவர்கள் பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பூராவுமே பழனிசாமி கூட இருக்க அத்தனை பேரும் தேர்தலில் நிற்கிறதுக்கு வரமாட்டாங்க. எந்த தொகுதியிலையும் நிற்கிறதுக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் நடக்க போகுது. ஆகவே கம்ப்ளீட்டாக தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். பழனிசாமி வேட்பாளரை தேடி அலைகின்ற சூழ்நிலை 2026 வரும். ஆகவே அவங்க ரெடியா இல்லை. கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற போறதாக ஒரு பொதுமக்கள் ஒரு பெரிய கருத்து இருக்கு. அதனால ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. ஆனா வந்து திமுகவும் மற்ற கட்சிகளும் பயப்படுறாங்க. இல்ல, அதாவது இப்போ விஜய் யார்கிட்டயே சொன்னாரா நான் கூட்டணிக்கு வரேன்னு? விஜய்ன்ற தாவேகாவினுடைய தலைவர் இவரோட நான் வரேங்க கூட்டணிக்கு, பழனிசாமி நான் ஏத்துக்கிட்டேங்கன்னு சொன்னாரா? ஏற்கனவே புசி ஆனந்த் கூட்டணி இல்லைன்னாரு. அதுக்கு முன்னாடி எப்ப சொன்னாரு விஜய்? இவங்களா ஏதாவது ஊத்தி மொழிவி அதுக்கு ஒரு சாயம் பூசி ஒரு வர்ணத்தை கொடுத்து ஒரு ஃபிகரா பண்றாங்களே தவிர, விஜய் எங்க இருக்காருன்னு வாயே திறக்கலையே. எங்க இருக்காருன்னு நோபடி நோஸ். வெளியில வரல, பேசல. ஆகவே அத்தனையும் பொய்யுங்க. அதாவது தனியா நடக்க முடியல, துணைக்கு யாராவது 2 பேர் வேணும், கூட கூட்டு போகணும். ஆகவே முதல்ல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்சியை பற்றி பேசணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த கட்சி அவர் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்புறம் பழனிசாமியோட சேர்ந்தார்னா விஜய் காணாமல் போயிடுவார். அவருக்கு இதே பழனிசாமிக்கு எதி தான் வரும். 10 தோல்வி பழனிசாமிக்கு எதி தான் விஜய்க்கு வரும். ஆகவே பழனிசாமியோடலாம் விஜய் சேருவார்னு கனவுல நினைக்காதீங்க. அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், யார் கூட சேர்ந்தாலாவதுன்னு பழனிசாமி நினைக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன்,
சேர்றதாவே வச்சுக்கோ. நீங்க கேக்குறீங்க 2 பேரும் சேர்றாங்கன்னு. யார் முதலமைச்சர்? விஜய் முதலமைச்சரா ஏத்துக்கணும், விளையாட்டுத்துறை அமைச்சரா பழனிசாமி ஒத்துக்கணும். இது 2 நடக்குமா? அப்போ ஒத்துக்கிட்டு பிச்சை கேட்டா அந்த பிச்சையை போடுறதுக்கு விஜய் தயாரா இருக்கணும். அதுதான் ஸ்டேஜ். இப்போ அதிமுகவை நம்பி விஜய் வர வேண்டியது இல்லை. எங்கேயாவது விஜய் கால் கிடைக்குமா அலையிற நிலைமையில தான் பழனிசாமி அலைஞ்சிட்டு இருக்கிறார். கரூர் போறதுக்கே விஜய்க்கு வந்து அவங்க வந்து அனுமதி மறுக்கிறாங்க. இல்ல கனும அது, அதாவது நான் என்ன சொல்றேன், அவர் வந்து அந்த கரூர் விட்டு கிளம்பல, அவர் பைபாஸ்ல போய் நின்று இருக்காரு. நின்றுட்டு காவல்துறை வந்து கேட்டிருக்காரு, நான் போய் பார்க்கணுன்ற. இல்ல நீங்க வந்தாங்க கலவரம் வந்துடும், அதனால போகக்கூடாதுன்னு சொல்லி விஜய் வந்து தடுத்து காவல்துறை எடுத்திருக்காங்க. நானு என்னோட ஒரு வயசுல சின்னவர், அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு எனக்கு. அவங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் என்ன சொல்றேன், அரெஸ்ட் பண்ணட்டும்ன்றேன். 41 பேர் இறந்துட்டாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணட்டும். தடுக்கிறாங்கல்ல, மீறி போங்க உள்ளார. எவ்வளோ பார்த்துட்டேன் லைஃப்ல 3 தடவை தப்பிச்சிருக்கேன். மர்டர் பண்ண ட்ரை பண்ணான். தமிழ் கன்னடா கலாட்டா வந்தது கர்நாடகாவில். என் வீடெல்லாம் அடித்து சூறையாடினாங்க. அம்மாவும் ஏன் கலைஞர் எல்லாம் அம்மா கூட்டி SM கிருஷ்ணாவோட பேசுகிறாங்க, கலைஞர் கண்டித்து பேசுகிறார். அரசியலுக்கு வந்துட்டோம் சார். பொது வாழ்வில் 41 பேர் சாகிறா, நம்ம சாக போக வேண்டியதான். ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணக்கூடாது. CBI கையில் எடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் போக வேண்டியதுதான். பர்மிஷன் கொடுக்கலாம், நான் போகிறேங்கன்னு சொல்லி. பர்மிஷன் கொடுக்கலன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் நாங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லலை. அவரும் எனக்கு வந்து பர்மிஷன் இன்ன வரைக்கும் கொடுக்கலன்னு அவரும் வெளியில் வந்து சொல்ல மாட்டேன். சொல்லும்போது இப்ப போலீஸை பாராட்டி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. பாராட்டி ஆரம்பிக்கிறாரு. ஆமா, 2யும் பண்ணிட்டாரு. பாராட்டியும் போலீஸை பேசினாரு. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் விமர்சனம் பண்றாரு. 2மே அங்கே நடந்திருக்கு. போலீஸை அவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவமிக்க தலைவர்கள் பக்கத்தில் இல்லை. திட்டம் போட்டு உங்க ஒரு ஆளை மாட்டுன்னு நினைச்சா ஈஸியாக மாட்டலாம். செருப்பு வருது, எப்படி வருது? செருப்பு பந்து மாதிரி வருது. 6 அடிச்சா ஒரு மாதிரி வருது. சார் இப்ப 2026ங்கிறது பழனிசாமி தலைமையில அந்த அணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா, நான் எனக்கு ஒன்றும் ஒளிவு மறைவே இல்லை சார். நான் இன்னைக்கு உண்மையை சொல்றேன். நான் தஞ்சாவூர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி எனக்கு ஒரு 4-5 சீட்டு தராது சார். தஞ்சாவூர்லாம் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே வராம போயிடும். தஞ்சை மண்ணில இருந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்கண்ணா ரெடி. நான் என்னுடைய அன்பு நண்பர்கள் சரி, OS மணியனும் சரி, காமராஜும் சரி சேலஞ்ச் பண்றேன். டெபாசிட் தவடிக்கலன்னா நான் பேசிக்கிறேன். விஜயபாஸ்கரும் சேர்த்து புதுக்கோட்டையில் ஏதோ 2-3 சீட்டு வந்துச்சே தவிர சார், அதான் சொல்றேன். எனக்கு காதுக்கு வந்துருச்சு. நிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. புது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற எப்படியாவது பிடிங்கன்ற நிலைமைக்கு பழனிசாமி போயிட்டார். அதை தான் அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காராம். புது வேட்பாளர் அப்படிங்க, செலவு நமக்கு அதிகமாக ஆகாது, பழைய ஆளுங்க யாரும் நிற்க மாட்டாங்க, கவலைப்படாது. இங்கே இருக்கவங்களே இப்போ முன்னாள் அமைச்சர்கள் MLA இருக்கவங்களாம் நிற்க மாட்டாங்க.